இன்னைக்கு திருச்செந்தூர் அப்படிங்கிறது quite famous in Tamil Nadu, quite famous in India அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம் ஆயிருச்சு. அண்ட் எல்லாத்தையும் பேசப்பட்டுருச்சு. அந்த கடல்ல கிடைக்கக்கூடிய, அதாவது கருணை கடலே கந்தா போட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடல்ல கிடைக்கக்கூடிய பல விஷயங்களா இருக்கட்டும் அண்ட் பல மர்மமா தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து பார்க்கப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி 137 அடி இருக்கக்கூடிய மகா கோபுரத்தை, அதாவது அவ்வளவு பெரிய கோபுரத்துக்கு மேல இருக்கக்கூடிய கலசத்தை கீழே இறக்கி மகா கும்பாபிஷேகம் வந்து பண்ண போறாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 9 கலசங்கள் வந்திருக்கும். அந்த கலசத்துக்கு உள்ள கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்க உள்ள வச்சிருந்த வரகு 15 வருஷம், அதாவது 15 இயர்ஸ் பேக் அதுக்கப்புறம் கலட்டப்பட்ட அந்த ஒரு கோபுரத்துல, அந்த கலசத்துல அது அப்படியே இருந்துச்சு. எந்த ஒரு டிஃப்ரெண்டான சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. எப்படி அந்த விறகு கொட்டப்பட்டுச்சோ அது கெட்டே போகாம அப்படியே வந்து இருக்கப்பட்டுச்சு அண்ட் முருகனோட பவரால. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த கடல்ல கிடைக்கக்கூடிய கல்வெட்டுக்களாக இருக்கட்டும், அடுத்தடுத்து பல பல விஷயங்கள் உள்ள வந்து இழுக்குது. இது ஏன் எப்பவுமே கிடைக்காம இப்ப வந்து கரை ஒதுங்கப்படுது அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து இருக்கட்டும், அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரீஸா, மர்மமா, ஒரு வரலாறா தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்க்கப்பட்டு இருக்கு. இந்த கோயில்ல கிட்டத்தட்ட வந்து 300 கோடிக்கு மேல 300 கோடி ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒரு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு விஷயமா நடக்க போகுது. அது எல்லாத்தையும் பார்க்கப்பட போகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். அது எப்படி பண்ண போறாங்க, இந்த கடல்ல என்னென்ன ஒரு விஷயம் கிடைக்குது, அந்த கல்வெட்டுல எழுதப்பட்டிருந்த வாஸ்தகம், அதாவது ஒரு சில வாஸ்தகம் எல்லாம் வந்து எழுதப்பட்டிருந்துச்சு. அது எல்லாமே தமிழ் எழுத்து, தமிழ் வெட்டுக்களாக, தமிழோட எழுத்து வெட்டுகளாக எழுதப்பட்டிருந்துச்சு. இதை பத்தியும் அந்த கோயில் நடக்கக்கூடிய கும்பாபிஷேகத்தை பற்றியும், அங்க உள்ள அந்த கலசத்துல 9 கலசங்களுக்குள்ள பல பல ஒரு அதிசயங்கள் வந்து உள்ள வந்துருந்துச்சு. அதை பத்தி தான் இன்னைக்கு ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோல உள்ள வந்து பார்க்க போறோம். ஹாய், நான் கௌதம் அண்ட் ஜி ஹச். இன்னைக்கு 6 படை அப்படின்னு சொன்னாவே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது இந்த பழனி திருச்செந்தூரா தான் வந்திருக்கும். அதுலயும் 2வது படை எதுன்னு பார்த்தோம்னா திருச்செந்தூர் தான். இன்னைக்கு திருச்செந்தூர் ஒரு மிகப்பெரிய ஒரு குவைட் ஃபேமஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கறத தாண்டி இந்தியா அளவுக்கு ஒரு பெரிய ஃபேமஸ் ஆயிருச்சு. அதுவும் இன்னைக்கு பயங்கரமான இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணக்கூடிய மக்கள் வந்து அதிகமாயிட்டே வந்திருக்காங்க. இன்க்ளூடிங் ஃபாரினர்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே இந்த கோயில் வந்து பார்க்கணும், அதுவும் இங்க உள்ள இருக்கக்கூடிய முருகனை பார்க்க வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்திருக்கு, ஒரு கியூரியாசிட்டி வந்து இருந்துட்டே வந்திருக்கு மக்கள் மத்தியில. இன்னைக்கு திருப்பதிக்கு எவ்வளவு டிமாண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கோ அதை விட இங்க கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு. திருப்பதியை விட மேல் ரேஞ்சுக்கு வந்து போயிடும். அது எப்ப நடக்கும் அப்படிங்கறத நான் இன்னைக்கு இப்பயே சொல்றேன். கும்பாபிஷேகம் நடந்து முடிச்ச உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு ரீச் வந்து இந்த திருச்செந்தூர்ல வந்து இருக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 137 அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த கோயில் மேல இருக்கக்கூடிய அந்த 9 கும்பாபிஷேகம் கலசங்களையும் இப்ப ரீசன்ட் டைமா கலட்டி அங்க மேல இருந்து கீழே வந்து இறக்கி அங்க உள்ள அதை கலட்டும் போது ஒரு மிகப்பெரிய அதிசயமே வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா, 2009ல இந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது நடந்துச்சு. அதுக்கப்புறம் 15 இயர்ஸ் பேக், 15 இயர்ஸ் ஆஃப்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப திருப்பி 2024ல மேல இருக்கக்கூடிய 9 கலசங்களையும் வந்து கலட்டுறாங்க. மேல கலட்டி பார்க்கும்போது என்ன ஒரு மிகப்பெரிய அதிசயம் அவங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா, உள்ள கொட்டப்பட்ட 2009ல கொட்டப்பட்ட விறகு வந்து, அதாவது வரகு வந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே, அதாவது எப்படி கொட்டப்பட்டுச்சோ அப்படியே உள்ள வந்துருந்துச்சு. அது எப்படின்றதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரியா வந்து பார்க்கப்படுது. ஒரு வரலாறா எப்படி அது நடந்துச்சு அப்படிங்கிறத யோசிப்போம். அந்த மாதிரி இருக்கிறது இந்த ஒரு விஷயம் தான். ஒரு 15 வருஷமா அந்த விறகு கெட்டே போகாம எந்த ஒரு தன்மையுமே இல்லாம அப்படியே கொட்டப்பட்டது அப்படின்னா அது அப்படியே இருக்கு. 15 வருஷம் கழிச்சு அதை திறக்கும் போது, அந்த கலசத்தை திறக்கும் போதும் அப்படி இருந்திருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா முருகனோட பவரால மட்டும்தான் வந்து நடந்திருக்கும் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் 9 கலசங்களையும் கலட்டி பயங்கரமான வெயிட் வந்திருக்கும். அது ஒவ்வொன்னா 137 அடியில இருந்து மேல இருந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்னா கீழே இறக்கி கீழே கொண்டு வந்து அதுக்கான வேலைகள், அதுக்கான ஒர்க் வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து 100 crores அண்ட் இன்னும் வந்து அடிஷ்னலா ஒரு 200 crores சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி இந்த கோயில் வந்து 300 கோடியில இப்ப வந்து இந்த கோயில் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பட்டு ஒர்க் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. சின்ன சின்ன உடைக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள், உதிர்ந்த விஷயங்கள், சிற்பங்கள் உடைந்தது, சிதைந்தது எல்லாத்தையுமே இது சரி செஞ்சுட்டு கலரிங், பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் கொண்டு போயிட்டு இந்த 9 கலசங்களையும்
ஒரு மிகப்பெரிய, அதாவது ஒன்று ரெண்டு ஐயர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஐயர்களை கூட்டு வந்து அண்ட் பவர்ஃபுல்லான ஐயர்களை வச்சு இந்த 9 கலசங்களுக்கும் பல மந்திரங்கள் ஓதி, மந்திரங்கள் கூவப்பட்டு செய்யப்பட்டு பல அபிஷேகங்கள் எல்லாமே செஞ்சு அதுக்கான பவரை ஃபுல்லா கொடுத்து அண்ட் திருப்பியும் இது இங்கிருந்து மேல எடுத்துட்டு போய் அதே மாதிரி வரகோ இல்லை வேற என்ன ஒரு விஷயங்களை உள்ள ஆட் பண்ணணுமோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஒரு மகா கும்பாபிஷேகம் வந்து ரீசெண்ட் டைம்ல அண்ட் சீக்கிரமா வந்து நடக்கும் அப்படிங்கறதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2024 வந்து இதெல்லாமே வந்து ஒர்க் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மோர் தென் இந்த இயருக்குள்ளே இது வந்து நடக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தினாலையும் எக்ஸைட்டிங்கா வந்து பார்க்கப்படுது, நடக்கும் அப்படிங்கிறத நம்புறாங்க. மோர் தென் ஹோப் வந்து இருக்கு, இது வந்து நடந்துரும் இந்த வருஷத்துல அப்படிங்கிறது. நான் சொன்ன மாதிரி இது நடந்துருச்சு அப்படின்னா இந்த வருஷம் கண்டிப்பா நடந்துரும். பட் ஸ்டில் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இது வந்து இந்த வருஷத்துல நடக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வந்து இருக்கும். ஏன்னா சொல்ல முடியாது, சம்டைம்ஸ் வந்து லாங்கர் டைம் இழுக்கலாம், அந்த டைமிங் வந்து டிஸ்டன்ஸ் வந்து மாறும் செய்யும்ல. அதுபடி நான் சொல்றேன், நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு இந்த திருச்செந்தூர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமா இந்த தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுக்க பார்க்கப்படும். இன்னைக்கு திருப்பதி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எத்தனை பேத்துக்கு, எத்தனை ஆயிரம், எத்தனை கோடி, எத்தனை லட்சங்கள் மக்களுக்கு வந்து தெரியப்படுதோ அதே மாதிரி இந்த திருச்செந்தூரும் ஆக போகுது அப்படிங்கிறத நான் இன்னைக்கு சொல்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யார் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் சரி, வாட் எவர். ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குவைட் ஃபேமஸ் இன் இந்தியாவை வந்து மாறப்போகுது. இந்தியா எல்லாத்தையும் தாண்டி ஃபாரினர்ஸ், அதர் கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து இங்க சேர்ந்து வந்து வர போறாங்க. இப்பயே வந்து வந்துட்டு தான் வந்திருக்காங்க. இதுவும் மிக விரைவில் வந்து நடக்கப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி கிட்டத்தட்ட வந்து ஒரு 137 அடி இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயங்கள் வந்து முடிஞ்சு செஞ்சாலும் இங்க கடல் சைடு நம்ம வந்தோம் அப்படின்னா பல மர்மங்களான ஒரு விஷயங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்க்கப்படுறதா வந்து இருக்கு. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல டிசம்பர் மந்த் வந்து ஒரு 2 கல்வெட்டுகள் வந்து கிடைச்சிச்சு. அண்ட் இப்போ வந்து ஒரு கல்வெட்டு வந்து கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம வச்சு பார்க்கும்போது இது ஏன் இப்ப இந்த டைம்ல வந்து கிடைக்குது, அந்த கல்வெட்டுக்கள்ல என்ன எழுதியிருக்கு, அதுல மந்திரங்களா இல்ல ஸ்வாகமா அப்படிங்கிறது தெரியல. இது எல்லாமே எழுதி அதுவும் தமிழ் எழுத்துக்களால புரிஞ்சிக்கக்கூடிய மொழியில இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களால, அதுவும் இப்ப நம்ம வந்து உபயோகிச்சுட்டு இருக்கோம்ல, இப்ப நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களால கல்வெட்டுக்களா எழுதப்பட்டு கரை ஒதுங்கின கற்கள் தான். அதாவது ஒரு 4 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு கருங்கல்ல கல்வெட்டுக்களால எழுதப்பட்ட எழுத்துக்கள், சொற்கள். அண்ட் அதுல எழுதப்பட்டது மந்திரமா இல்லை என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மமா தான் வந்திருக்கு. அண்ட் கடலோரமா கரை ஒதுங்குது. இந்த கரை ஒதுங்கும் போது அலை வந்து மேலே மேலே எடுத்து போகுது. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் வந்து மக்கள் வந்து பார்த்த உடனே கோயிலுக்கு வந்து அங்க வந்து நிர்வாகத்துக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க, மேனேஜ்மெண்ட்டுக்கு. அங்க மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து அங்க இருந்து எல்லாருமே வந்து இறங்கி வந்து பார்க்கும்போது அந்த கல்லை பார்க்கும்போது அவங்களுமே இந்த ஸ்டன்னாய் வந்து நிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 2 கல் வந்து கிடைச்சிச்சு. அதாவது அந்த 2 கல்லோட பேர் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். மகா தீர்த்தம், பிதா தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 கற்கள் வந்து கிடைச்சிச்சு. இப்ப கிடைச்சிருக்கிற கல்வெட்டு எது அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அந்த அலை மூலியமாவும் அது வந்து தெரியல, அந்த இருட்டு மூலியமாவும் என்ன சொற்கள் எழுதிருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து கோயிலோட, அதாவது சாமி கீழே இருக்கக்கூடிய துண்ணூரை வந்து எடுத்துட்டு வந்து அந்த கல்வெட்டுக்கள்ல இப்படி வந்து பூசி பாக்குறாங்க. அப்புறம் சொற்கள் வந்து பயங்கரமா வந்து தெரியுது. என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது இன்ச்சு பை இன்ச்சு, ஆணி பை ஆணி பை துண்டா தெரியுது அப்படிங்கிறத அது நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுல என்ன எழுதிருந்துச்சு, ஒரு சில மந்திரங்களா இது எல்லாமே சேர்ந்து கட்டுப்பட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து எழுதிருந்துச்சு. அந்த கல்லோட பேர் என்ன, அந்த கல்லுக்கு வந்து டைட்டில் கொடுத்து அந்த சொற்கள் வந்து எழுதப்பட்டிருந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறத நான் வந்து ரீட் பண்றேன், நல்லா தெளிவா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதும் நான் ரீட் பண்ணும்போதே வந்து மோஸ்ட்லி வந்து உங்களால வந்து கண்டுபிடிக்க முடியும். அது எல்லாமே வந்து சேர்ந்து அடங்கி கிடைக்கப்பட்டதான் இந்த கருணை கடலே கந்தா போட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூர் கடல் வந்து கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வெட்டை இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்க்கப்பட்டு இருக்கு. அண்ட் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு 3 கல்வெட்டுகள் வந்து எடுத்துட்டாங்க. அண்ட் இது மூலியமா என்ன அந்த கடல் என்ன சொல்ல வருது, அண்ட் முருகன் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கறத அப்சர்வ் பண்ண முடியுது. அது நிறைய பேரு உண்மையான முருக பக்தனுக்கு அது வந்து தெரியும் அப்படிங்கறத நான் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த கல்லோட பேர் என்ன, அந்த கல்லுல எழுதியிருந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நான் இப்ப வந்து சொல்றேன். அந்த கல்லோட பேர் வந்து முடி தீர்த்தம் அப்படின்னு சொல்லி டைட்டில் இட்டு, அதாவது ஒரு தலைப்பு, ஒரு முன்னுரை அப்படின்னு சொல்றது, ஒரு தலைப்பிட்டு எழுதப்பட்ட ஒரு சொற்கள். அதுதான் நான் சொன்ன மாதிரி முடி தீர்த்தம் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அதுக்கு டைட்டில் கீழே என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னா, இதன் பலன் ஆன்மாக்களை கட்டி இழுக்கிற நல்வினை தீவினை ஆகிய இரும்பு சங்கிலியை
தேய்ப்பதற்கு அறத்தை போல் இருந்து பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த கல்வெட்டில் எழுதிருந்துச்சு. இதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது நல்வினையா இருக்கட்டும், தீவினையா இருக்கட்டும், எந்த நல்ல சக்தியா இருக்கட்டும், தீய சக்தியா இருக்கட்டும், இது எல்லாமே சேர்ந்து அடங்கும், அடக்கப்படும், கட்டுப்படும் அப்படிங்கிறது அந்த கல்லில் வந்து எழுதப்பட்டிருக்கு. இது ஏன் இந்த கடல் மூலியமா இருந்து ஒதுங்கப்பட்டுச்சு, அது முருகனோட காலடியில வந்துச்சு அப்படிங்கிறது காட் கிரேஸ் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரியா தான் வந்து பார்க்கப்படுது. அண்ட் பல மர்மங்கள் இன்னும் கிடைச்சிட்டு தான் வந்து இருந்துட்டு இருக்கு. இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சு போச்சு. அது என்னைக்கு இந்த கும்பாபிஷேகம் நடக்குதோ அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 தமிழ்நாடு அண்ட் இந்தியாவை திரும்பி பார்க்கும் அன்னைக்கு. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சேனல் புதுசாக அறிக்கப்படா மறக்காம வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணி சோஷியல் மீடியாவில் கௌதம் சர்ச் பண்ணிங்களா நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்து வரும். அதை நீங்கள் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அடுத்த மீட் பண்ணலாம். பாய்.